ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு பிஏ புக். இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சில ப்ரீவியஸ் இயர்ல சிந்து சமவெளி நாகரிகம்ல இருந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு தான் பார்க்க போறோம். அண்ட் அந்த கொஸ்டின்ஸ்க்கான எக்ஸ்பிளனேஷன் என்ன, அண்ட் அந்த கொஸ்டின் ஸ்கூல் புக்ல எங்க இருக்கு, இது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நம்ம ஆல்ரெடி சிந்து சமவெளி நாகரிகமா பார்த்தாச்சு. புக்லெட்ல எங்கெங்க இருக்கு, 6th ஸ்டாண்டர்ட்ல இருக்கு, தென் 9th ஸ்டாண்டர்ட், 11th ஹிஸ்டரி புக்லயும் இருக்கு, உங்களுக்கு 11th எத்திக்ஸ்லயும் இருக்கு. நீங்க இந்த 6th ஸ்டாண்டர்ட கவர் பண்ணிட்டீங்கன்னாவே ஆல்மோஸ்ட் 80% கவர் பண்ணதுக்கு ஈக்குவல். இதுக்கு அடுத்து நீங்க 11th எத்திக்ஸ பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு போர்ஷன் முடிஞ்சிடும். பட் ரிவிஷன் மாதிரி 9th-யும் 11th-யும் நீங்க படிச்சுக்கணும். ஓகேங்களா? சோ இதுக்கான வீடியோஸும் நம்ம சேனல்ல இருக்கு. நம்ம சேனல்ல ஹிஸ்டரி பிளேலிஸ்ட்ல நீங்க இதுக்கான வீடியோஸ் பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோஸ்க்கான நோட்ஸ் எந்தெந்த பேஜஸ் ஸ்கூல் புக்ல இருந்து எடுத்திருக்கோம் அப்படிங்கிறதுக்கான அந்த பிடிஎஃப்பும் உங்களுக்கு நம்மளோட டெலிகிராம் சேனலான பிஏ புக் சேனல்ல கொடுத்திருக்கோம். இன்கேஸ் வேணும், உங்ககிட்ட புக் இல்ல, இந்த பர்டிகுலர் போர்ஷன் ஹைலைட் பண்ணது எந்தெந்த பாயிண்ட்ஸ் இம்பார்ட்டன்ட், அந்த ஹைலைட் பண்ண பிடிஎஃப் எங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க பிஏ புக் டெலிகிராம் சேனல்ல இருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இன்னைக்கான கிளாஸஸ் பார்க்கலாமா? சோ என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, எங்க இருக்கு, அண்ட் அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் என்ன. சோ நம்மளோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் சிந்து சமவெளி பண்பாடு மற்றும் நாகரிக கலப்பரப்பின் அளவு பற்றிய தவறான கூற்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது சிந்து சமவெளி பண்பாடு இருக்குல்ல, இந்த பகுதிகள் சேராம இந்த பரப்புக்கு கீழே, இந்த நாகரிகத்துக்கு கீழே வராத பரப்பு இங்க ஒண்ணு கொடுத்திருக்காங்க. அந்த தவறான பரப்பு எதுன்னு கேக்குறாங்க, ஏரியா எதுன்னு கேட்டிருக்காங்க. சோ சிந்து முழுவதும் எங்கதான் இருக்கும், சிந்து சமவெளியில. தெற்கு பஞ்சாப்பும் சிந்து சமவெளி பண்பாட்டோட சம்பந்தப்பட்டதுதான். பலுச்சிஸ்தான் அப்படிங்கிறது பாகிஸ்தான், தற்போதைய பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். சோ அப்ப அதுவும் சிந்து சமவெளியோட தொடர்புடையது. அப்ப எதுதான் இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா கங்கை சமவெளி தான் உங்களுக்கு சிந்து சமவெளி நாகரிகத்தோட தொடர்பு இல்லாத ஒரு விஷயம். ஓகேங்களா? சோ இப்போ இங்க மேப் பாருங்க, இதுல உங்களுக்கு தெரியும். சோ சிந்து சமவெளி நாகரிகம் அப்படிங்கிறது எந்த போர்ஷன், இந்த போர்ஷன். பிளஸ் இங்க கீழே குஜராத் வரைக்குமே இருக்கும், குஜராத் அதாவது மகாராஷ்டிரா வரைக்குமே இருக்கும். அண்ட் இங்க உத்தரப்பிரதேசத்தோட ஆலம்கீர்பூரோட இதாயிடும், இப்படியோட இருந்துடும். அவ்வளவுதான், இவ்வளவுதான் சிந்து போர்ஷன். பட் கங்கை சமவெளிங்கிறது இதுக்கு இந்த சைடு இருக்கக்கூடிய பகுதிகள் தான் கங்கை சமவெளிகள். இந்தியாவுடைய ஒரு பகுதி, வடமேற்கு பகுதியில மட்டும்தான் இந்த சிந்து சமவெளி நாகரிகம் பரவி இருந்திருக்கு. ஓகேங்களா? சோ அதனாலதான் கங்கை சமவெளி அப்படிங்கிறது தவறான பரப்பு. இந்த பரப்பு சிந்து சமவெளி நாகரிகத்தோட தொடர்பு இல்லாத ஒரு பரப்பு. நெக்ஸ்ட் கொஸ்டின், சிந்து சமவெளி அகழ்வாராய்ச்சியின் போது இந்திய தொல்பொருள் ஆய்வின் இயக்குனர் ஜெனரலாக இருந்தவர் யாருன்னு கேக்குறாங்க. இயக்குனர் ஜெனரலா இருந்தவர் யாருன்னா சர் ஜான் மார்ஷல். இங்க பாருங்க புக்லெட்ல எங்க கொடுத்திருக்காங்கன்னுட்டு, ஹரப்பாவின் முக்கியத்துவம், அதாவது 11th ஹிஸ்டரி புக்ல இந்த பாயிண்ட் கொடுத்திருப்பாங்க உங்களுக்கு. ஹரப்பாவின் முக்கியத்துவத்தையும் அதன் நாகரிகத்தையும் உணர்ந்து அங்கு ஆராய்ச்சி நடத்த காரணமாக இருந்தவர் சர் ஜான் மார்ஷல். இவர் இந்திய தொல்லியல் துறையின் இயக்குனராக பொறுப்பேற்ற நிகழ்வு இந்திய வரலாற்றில் ஒரு திருப்பு முனை அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. சோ அப்ப இவர் இயக்குனரா இருந்தப்போதான் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த பகுதியில ஆராய்ச்சி நடத்தணும், இங்க ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கறத சொல்லி ஆராய்ச்சியை ஸ்டார்ட் பண்ணுது. அப்ப ஆராய்ச்சியை ஸ்டார்ட் பண்ணி நடத்தினது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சர் ஜான் மார்ஷல். அப்ப அவர் என்னவா இருந்திருக்காரு, இயக்குனர் ஜெனரலாக இருந்திருக்காரு. நெக்ஸ்ட் கொஸ்டின், more than 500 seals have been discovered in Indus Valley civilization, which are all கோல்ட், சில்வர், டெரகோட்டாஸ், காப்பர். அதாவது சிந்து சமவெளி நாகரிகத்துல 500க்கும் மேற்பட்ட முத்திரைகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. அந்த முத்திரைகள் எதால ஆனவேன்னு கேட்டிருக்காங்க. சிந்து சமவெளி மக்கள் தங்கம் பயன்படுத்தியிருக்காங்க, செம்பு பயன்படுத்தியிருக்காங்க, வெள்ளி பயன்படுத்தியிருக்காங்க, வெண்கலம் பயன்படுத்தியிருக்காங்க. இது எல்லாமே பயன்படுத்தியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா ஆபரணங்கள் செய்ய பயன்படுத்தியிருக்காங்க. ஆனா ஆபரணங்கள் இல்லாம இவங்க ஸ்பெசிபிக்கா கேட்டிருக்கிறது முத்திரைகள். இங்க பாருங்க, இங்க கொடுத்திருக்காங்க முத்திரைகளும் எழுத்துக்களும் கீழே ஸ்டீடைட், செம்பு, சுடுமண், தந்தம் போன்றவற்றாலான முத்திரைகள் கண்டறியப்பட்டுள்ளது அப்படின்னு கொடுத்திருக்காங்களா. சோ அப்ப ஸ்டீடைட்லயும் பண்ணிருக்காங்க, செம்புலயும் பண்ணிருக்காங்க, சுடுமண்லயும் பண்ணிருக்காங்க, தந்தத்திலயும் பண்ணிருக்காங்க. பட் ஆனா அதிகமா எதுல பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சுடுமண்ணால் செய்யப்பட்ட முத்திரைகள் தான் அதிகம். சோ அதனால மண்ணால் செய்யப்பட்டதுதான் அதிகம். இங்க இன்னொரு புக்ல கொடுத்திருப்பாங்க 2000க்கும் மேற்பட்ட முத்திரைகள் கண்டெடுக்கப்பட்டதுன்ட்டு. சோ இதுல அதிக அளவு காணப்படக்கூடியது இந்த மண்ணால் செய்யப்பட்ட முத்திரைகள் தான். அடுத்தது, சிந்து சமவெளி மக்கள் எந்த நாடுகளுடன் வாணிப தொடர்பு கொண்டிருந்தார்கள்? வாணிப தொடர்பு எந்த நாட்டோட கொண்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சிந்து சமவெளியோடைய
வடக்கு பகுதி என்னது ஆப்கானிஸ்தான். அப்ப கண்டிப்பா ஆப்கானிஸ்தான் வரைக்கும் இவங்களோட வணிக தொடர்பு இருந்திருக்கும். அடுத்தது மெசபடோமியாவோட இவங்க வணிக தொடர்புல இருந்தாங்கன்னு நம்ம புக்ல கொடுத்திருக்காங்க. குஜராத், பலுச்சிஸ்தான் இது எல்லாமே சிந்து பகுதி, சிந்து சமவெளி மக்கள் வாழ்ந்த பகுதிகள். அப்ப இங்கேயும் அவங்க உள்நாட்டு வணிகம் நடந்திருக்கும். அடுத்தது பாரசீகத்திலயும் இவங்க வணிக தொடர்பு இருந்திருக்காங்கன்னுட்டு நம்மளுக்கு புக்லெட்ல கொடுத்திருக்காங்க. அப்போ எல்லா பகுதிகள். அப்ப ஆன்சர் என்னது? 1, 2, 3, 4 டி தான் கரெக்டான விடை. ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் நம்மளோட 5th கொஸ்டின். சிந்து நாகரிகம் என்ற வார்த்தையை பயன்படுத்திய முதல் அறிஞர் யாருன்னு கேட்டா சர்ஜான் மார்ஷல் தான். அதாவது இந்திய தொல்லியல் துறையுடைய இயக்குனரா இருந்த சர்ஜான் மார்ஷல். இவருதான் வந்து என்ன பண்ணிருப்பாரு, இந்த இடத்துல ஆய்வு செய்யணும் அப்படின்னு சொல்லிருப்பாரு. ஆய்வு பண்ணதுக்கு அப்புறம் சிந்து நாகரிகம், ஹரப்பா நாகரிகம்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஹரப்பா டிஸ்கவர் பண்ணதுனால ஹரப்பா நாகரிகம்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து மொஹஞ்சதரோ கண்டுபிடிச்சிருப்பாங்க. அப்ப ரெண்டுத்தையும் சேர்த்து சிந்து நாகரிகம்னு சொல்லுவாங்க. அது சொன்னது யாரு? இந்த 2 நாகரிகத்துக்கும் ஏதோ தொடர்பு இருக்கு. அப்ப இது மொத்தமா வந்து சிந்து நாகரிகம்னு சொன்னது யாருன்னு பாத்தீங்கன்னா சர்ஜான் மார்ஷல். நெக்ஸ்ட், சிந்து சமவெளி மக்களின் எழுத்து முறை. சிந்து சமவெளி முத்திரைகளில் பொறிக்கப்பட்டுள்ள சித்திர எழுத்துக்கள் சிந்து மக்களின் மொழிக்குரிய எழுத்துக்கள் ஆகும்னு கொடுத்திருக்காங்க புக்ல. அப்ப ஆன்சர் என்ன? சித்திர எழுத்துக்கள் தான் வந்து சிந்து சமவெளி மக்களுடைய எழுத்து முறையா இருந்திருக்கு. இதுவும் புக்லெட்ல இருந்து தான் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின். ஹரப்பாவில் உள்ள கருவிகள் எதனால் செய்யப்பட்டதுன்னு சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஆப்ஷன்ல இருந்து நீங்க கெஸ் பண்ண முடியும். என்னன்னா இரும்புடைய பயன் வந்து ஹரப்பா மக்களுக்கு தெரியாது. அப்ப ஆப்ஷன் ஏவும் பியும் கேன்சல் ஆயிடும். நெக்ஸ்ட் வெள்ளி, வெண்கலம், செம்பு மற்றும் வெண்கலம். வெள்ளி அப்படிங்கிறது ஆபரணங்கள் செய்ய பயன்படுத்தியிருக்காங்க. அப்போ இந்த ஆப்ஷனு கிடையாதுன்னா ஆன்சர் என்னது? செம்பு மற்றும் வெண்கலம். புக்லயும் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. சிந்துவெளி மக்கள் தங்கம், பித்தளை, வெள்ளி போன்ற உலோகங்களை பயன்படுத்தியிருக்காங்க. ஆனா பெரும்பாலான உலோக பொருட்கள் செம்பு மற்றும் வெண்கலத்தால் ஆனவை. உலோக பொருட்கள் அப்படின்னா கருவிகள். அப்ப கருவிகள் எல்லாமே எதால செஞ்சிருக்காங்க அப்படின்னா செம்பு, வெண்கலத்தால செஞ்சிருக்காங்க. ஓகேங்களா? எல்லா உலோகங்களையும் பயன்படுத்தியிருக்காங்க. பட் ஆனா வெள்ளிய வந்து ஆபரணத்துக்கு பயன்படுத்தியிருப்பாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். மொஹஞ்சதாரோ எந்த மாவட்டத்தில் உள்ளது அப்படின்னு பார்த்தா லர்கானா மாவட்டத்துல. உங்களுக்கு 11th எத்திக்ஸ் புக்ஸ்ல கொடுத்திருப்பாங்க. என்னன்னா இங்க பாருங்க, சிந்து மாகாணத்தில் 1922ஆம் ஆண்டு சிந்து மாகாணத்தில் பாகிஸ்தான், சிந்து மாகாணம்ங்கிறது எங்க இருக்குன்னா பாகிஸ்தான்ல லர்கானா மாவட்டத்தில் 70 அடி உயரம் உள்ள மண்மேடு ஒன்று அகழ்ந்தெடுக்கப்பட்டது. அது பேர் தான் என்னது? மொஹஞ்சதாரோ. அப்ப மொஹஞ்சதாரோ எந்த மாவட்டத்துல அமைஞ்சிருக்குன்னா லர்கானா மாவட்டத்துல அமைஞ்சிருக்கு. இதே ஹரப்பா எந்த மாவட்டம்னு கேட்டா, ஹரப்பா எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மான்குமரி மாவட்டத்துல அமைஞ்சிருக்கக்கூடியதுதான் ஹரப்பா சின்னம். ஓகேங்களா? பழைய பஞ்சாபின் மான்குமரி. பழைய பஞ்சாப்னா இப்ப பாகிஸ்தான்ல இருக்கக்கூடியது. நம்ம பஞ்சாபோடைய இன்னொரு போர்ஷன் அந்த பாகிஸ்தான்ல இருக்கு. சோ பஞ்சாப்க்கு பேரலா. சோ அதுதான் வந்து பழைய பஞ்சாப். மான்குமரி மாவட்டத்துல பாகிஸ்தான் ராவி, சட்லஜ் ஆறுகளுக்கு இடையில் அகழ்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தொல்பொருள் சின்னம் தான் என்னது? ஹரப்பா. சோ அப்ப மான்குமரி மாவட்டம் அப்படின்னா ஹரப்பா. இதுவே மொஹஞ்சதாரோ எந்த மாவட்டம்னு கேட்டா லர்ஹானா மாவட்டம். இதுவும் புக்ல இருந்து தான் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட், சிந்து சமவெளி நாகரிகம் பற்றி கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியான கூற்று அப்படின்னு கேக்குறாங்க. இது மத சார்பற்ற நாகரிகம் முதன்மையானதாக காணப்பட்டது. மேலும் மதமானது ஒருபோதும் சமுதாயத்தில் ஆக்கிரமிக்கவில்லை. நம்ம எந்த ஒரு மதத்தை பத்தியுமே சிந்து சமவெளி நாகரிகத்துல நம்ம பார்க்கல. ஏன்னா இத பத்தி எந்த ஒரு இதுவுமே இல்ல. அப்படின்னா மத சார்பற்ற நாகரிகமா இருந்திருக்கு. இந்த காலத்தில் ஜவுளி தொழில் உற்பத்தியில் பருத்தி முக்கிய பங்கு வகித்தது. அவங்க என்னென்ன ஆடைகள் அணிந்துகிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பருத்தி, பட்டாடை, நார்பட்டு, இந்த 3 விதமான இதாலான ஆடைகளை தான் பயன்படுத்திருக்காங்க. அப்ப ஜவுளி தொழில்ல பருத்தி வந்து என்ன முக்கிய பங்கு வகிச்சிருக்குன்னு இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ இப்ப இந்த 2 கூற்றுகளுமே என்னது? சரி. அப்ப ஆப்ஷன் சி கரெக்ட். 1 மற்றும் 2 மட்டும் 1 மற்றும் 2 மட்டும் சரியானவை. ஓகேங்களா? அதுக்கடுத்த கொஸ்டின். பட்டியல் 1ஐ பட்டியல் 2உடன் பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்ட சரியான விடையை தேர்ந்தெடுக்க அப்படின்றாங்க. அப்ப பொருத்த சொல்றாங்க. இப்போ ஹரப்பா அப்படிங்கிறது என்ன? மொஹஞ்சதாரோ, திருமுகம், வெண்கல கோல். இப்போ மொஹஞ்சதாரோ அப்படிங்கிறது என்னது? மொஹஞ்சதாரோல என்ன கண்டுபிடிச்சாங்க?
பெருங்குளியல் கண்டுபிடிச்சாங்களா? சோ அப்ப பெருங்குளியல் அந்த நடன மாது சிலையா இருக்கலாம், மதகுரு சிலை அல்லது மத அரசன் கொடுத்திருப்பாங்க, பூசாரி அரசன் கொடுத்திருப்பாங்க. இது எல்லாமே ஒரே நேம் தான். சோ இதுவும் இந்த பெருங்குளம் எங்க கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா மொஹஞ்சதாரோல. அப்ப மொஹஞ்சதாரோ பெருங்குளியல் குளம். அடுத்தது ஹரப்பாவை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா டி.ஆர். சாக்னி, ஷஹானின்னு கொடுத்திருக்காங்க. டி.ஆர். சாக்னி அப்படின்னு தயாராம் ஷாக்னின்னு படிச்சிருப்போம். 1921 டி.ஆர். சாக்னிங்கிறவர் தான் வந்து ஷஹானின்னு இங்க கொடுத்திருக்காங்க. பட் ஷாக்னி தான் வந்து ஹரப்பாவை கண்டுபிடிச்சாங்க. அப்படின்னா பிக்கு 4. அப்ப பிக்கு நேரா 4 வரணும், ஏக்கு நேரா 3 வரணும். அப்படி இருக்க ஒரே ஆப்ஷன் ஏ தான். பட் ரிமைனிங் இருக்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. திரிமுகம் அப்படின்னா என்ன? சிவன் அப்படின்னு புக்லயே கொடுத்திருப்பாங்க உங்களுக்கு 11th எத்திக்ஸ் புக்ல. அடுத்தது வெண்கலக்கோல் அப்படின்னா அளவு முறை அளக்கிறதுக்கு பயன்படுத்தின கோல் வந்து வெண்கலத்தால செஞ்சிருப்பாங்க. சோ இதுதான் வந்து வெண்கலக்கோல் அளவு முறைக்கு பயன்படுத்துறாங்க. அப்ப எந்த ஆப்ஷன் கரெக்ட்? ஏ. மொஹஞ்சதாரோ பெருங்குளியல், ஹரப்பா டி.ஆர். சஹானி, திரிமுகம் அப்படின்னா சிவன், வெண்கலக்கோல்ங்கிறது அளவை முறை. புரிஞ்சுச்சுங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சிந்து சமவெளி நாகரிகத்தை பற்றி சரியான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க. ஹரப்பா மொஹஞ்சதாரோவில் வீடுகள் கட்ட சுட்ட செங்கற்கள் பயன்படுத்தப்பட்டது. வீடுகள், அதாவது சிந்து சமவெளி நாகரிகத்திலேயே வீடுகள் கட்ட சுட்ட மற்றும் சுடாத செங்கற்களை பயன்படுத்திருக்காங்க. ரெண்டையுமே பயன்படுத்திருக்காங்க. அது எந்த பர்பஸ் அப்படிங்கறத பொறுத்து அவங்க சுட்ட செங்கற்கள் பயன்படுத்திருக்காங்க. இதெல்லாம் தலங்கள்லாம் வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா தலங்கள் அமைக்க சுட்ட செங்கற்கள் பயன்படுத்திருப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு 6th ஸ்டாண்டர்ட்ல. நெக்ஸ்ட், காளிபங்கன் மற்றும் லோத்தலில் சுடாத செங்கற்கள் கட்டிடங்கள் பயன்படுத்தப்பட்டு உள்ளது. அதாவது சுடாத செங்கற்களை பயன்படுத்தி கட்டிடங்கள் கட்டிருக்காங்க அப்படின்றாங்க. இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா நீர் எங்கெல்லாம் உட்புகுமோ அந்த மாதிரியான ஏரியாக்கள்ல வந்து சுட்ட செங்கற்களை பயன்படுத்தியிருப்பாங்க. ஏன்னா வலுவா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. சுடாத செங்கற்கள் வந்து மற்ற இடங்கள்ல பயன்படுத்தியிருப்பாங்க. ஆனா இந்த கட்டிடங்கள் கட்டுறதுக்கு இவங்க 2 விதமான செங்கற்களுமே பயன்படுத்தியிருப்பாங்க, சுடாத செங்கற்கள். அப்போ இதுவும் சரிதான், இதுவும் சரிதான். நெக்ஸ்ட், சுட்ட செங்கற்கள் சாக்கடைகள், கிணறுகள், குளியல் அறைகள், நடைபாதைகள் கட்ட பெரும்பாலும் பயன்படுத்தப்பட்டன. ஏன்னா நீர்களோட தொடர்புடைய இடங்கள் இதெல்லாம். அதனால இங்கெல்லாம் சுட்ட செங்கற்கள் பயன்படுத்தியிருந்தாங்க. சிந்து சமவெளி நாகரிகத்தில் வீடுகள் ஒரு முற்றமும் அதை சுற்றி 4 மற்றும் 6 தங்கும் அறைகள் இருந்தன. இவங்க ஸ்பெசிபிக்கா 4, 6 அறைகள்னு கொடுக்கல. பட் இருந்தா அவங்க என்ன சொல்லிருப்பாங்கன்னா ஒரு முற்றம், ஒரு கிணறு, ஒரு குளியல் அறை, அடுத்தது பல அறைகள் கொண்ட வீடுகள் அமைக்கப்பட்டிருந்தது. அப்ப பல அறைகள்னு இதை நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அப்ப எல்லாமே சரி, கூற்று எல்லாமே சரி அப்படின்னா ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். இங்க பாருங்க புக்ல என்ன கொடுத்திருக்காங்க, வீடுகள் சுட்ட செங்கற்களாலும் சுண்ணாம்பு கலவைகளாலும் கட்டப்பட்டு இருக்கிற. இது வந்து 11th ஸ்டாண்டர்ட்ல கொடுத்திருக்கிறது. பட் 6th உங்களுக்கு சுடாதனே கொடுத்திருப்பாங்க. சூரிய வெப்பத்தில் உலர வைக்கப்பட்ட செங்கற்களும் பயன்படுத்தப்பட்டன. அப்ப சுடாத செங்கற்களையும் இவங்க பயன்படுத்தியிருக்காங்க. செங்கற்கள் சீரான அளவுகள் உடையதாக இருந்திருக்கிற, கூரைகள் சமதளமாக இருந்தனன்னு கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சோ இப்ப எல்லாமே கரெக்ட். அடுத்தது, ஹரப்பா அமைந்துள்ள மான்குமரி மாவட்டம் எங்கு உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த மான்குமரி மாவட்டம் தற்போது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹரப்பாவும் சரி மொஹஞ்சதாரோ இப்ப பாகிஸ்தான்ல தான் இருக்கு. இப்ப இருக்கக்கூடிய பாகிஸ்தான். இங்க பாருங்க, பழைய பஞ்சாபின் மான்குமரி மாவட்டம் என்னன்னு கொடுத்திருக்காங்க, பாகிஸ்தான்ல தான் வந்து ஹரப்பா இருக்கு. ஓகேங்களா? இதே மாதிரி அடுத்து மொஹஞ்சதாரோவும் எங்கதான் இருக்குன்னா பாகிஸ்தான்ல தான் இருக்கு. சோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், சிந்து சமவெளி மக்கள் சமய நம்பிக்கைகளில் கீழ்கண்ட கூற்றுகளில் எவை சரியானவை? அவங்களுடைய சமய நம்பிக்கைகள், அதாவது கடவுளை பற்றி எது கரெக்ட் அப்படின்னு கேக்குறாங்க. தாய் வழிபாட்டு கலாச்சாரம் சமுதாயத்தில் உள்ளது. அவங்களுடைய பொம்மைகள், அந்த சுடுமண் பொம்மைகள்ல நிறைய பொம்மைகள் வந்து பெண் தெய்வங்கள் இருக்க மாதிரி இருந்துச்சு. சோ அதுல இருந்து அவங்க நம்ம என்ன சொன்னாங்க, தாய் வழிபாட்டு முறையை பயன்படுத்தி இருக்கலாம், இவங்க வந்து வழிபட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்ப இது சரியானது, ஃபர்ஸ்ட் கூற்று. நெக்ஸ்ட், உருவ வழிபாட்டில் தாய் கடவுள் வழிபாடு என்று வெளிச்சத்துக்கு கொண்டு வரப்பட்டது. இதுவும் கரெக்ட் தானே. இதை வச்சுதானே நம்ம இவங்க வந்து உருவ வழிபாட்டுல தாய் கடவுள் வழிபாடு, பெண் தெய்வங்களை வந்து வழிபட்டிருக்காங்கன்னு சொன்னோம். சோ அப்ப இந்த 2 கூற்றுகளுமே சரியானது. அப்ப ஆப்ஷன் ஏ கரெக்ட். நெக்ஸ்ட், ஹரப்பன் மக்கள்
பயிரிடாத பயிர் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஹரப்பா மக்கள் வந்து பார்லி பயிரிட்டு இருக்காங்க, கோதுமை பயிரிட்டு இருக்காங்க, உடுத்துறதுக்கு பருத்தி தேவை, அப்ப பஞ்சு பயிரிட்டு இருக்காங்க. இது எல்லாமே நம்ம பார்த்தோம். பட் கரும்பு பத்தி நம்ம பார்க்கவே இல்லை. சோ அப்ப அவங்க பயன்படுத்தாத பயிர் அப்படின்னு பாத்தீங்கன்னா கரும்பு. இதெல்லாம் சீனர்களால அதுக்கப்புறம் கொண்டு வரப்பட்டதுதான் வந்து கரும்பு இந்த பகுதிகள் எல்லாம். சோ அதனால கரும்பு தான் ஹரப்பா மக்கள் பயன்படுத்தல. நெக்ஸ்ட், தோல்வீரா பழமையான டாஷ் நகரம் ஆகும். தோல்வீரா அப்படிங்கிறது ஹரப்ப நகரம். இதுல நீங்க கேட்கலாம், தோல்வீரா குஜராத்ல தானே இருக்கு, அப்ப லோத்தலா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹரப்பா நாகரிகம்னு இதை மொத்தமா சொல்லுவாங்க. ஹரப்பா நாகரிகம் அப்படிங்கும்போது ஹரப்பா, மொஹஞ்சதாரோ, அடுத்தது லோத்தல், தோல்வீரா, இது எல்லாமே வந்து ஹரப்பன் சிட்டிஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க மொத்தமா சொல்லும் பொழுது. சோ ஹரப்பா நாகரிகத்துல ஒன்று, அதனால தோல்வீரா வந்து ஹரப்பன் சிட்டியை சேர்ந்தது. ஓகேங்களா? அடுத்தது, கீழ்கண்டவற்றுள் சிந்து மக்களை பற்றி தவறான கூற்றுகள் எதுன்னு கேட்டிருக்காங்க. தவறானது, சிந்து மக்கள் மரம் மற்றும் விலங்கு கடவுள்களாக வழிபட்டனர். சிந்து மக்கள் மரம், அரச மரத்தை வழிபட்டாங்க. விலங்குகள்ல நம்ம எப்படி பசு எல்லாத்தையும் வழிபடுறோமோ அந்த மாதிரி அவங்களும் வழிபட்டிருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா ஒரு முத்திரையில அந்த மாதிரி கொடுத்திருந்தாங்க. அப்போ இது சரியான கூற்று. ஃபர்ஸ்ட் ஒன், சிந்து மக்களின் முக்கிய கடவுள் கிருஷ்ணர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. பட் கிருஷ்ணர்ங்கிற ஒரு வேர்டை நம்ம புக்ல எங்கேயுமே நம்ம படிக்கலாம். இதுக்கு பதிலா என்ன படிச்சோம்? திருமுகத்தை வழிபட்டார்கள்னு சொன்னோம். திருமுகம் அப்படின்னா சிவனை வழிபட்டவர்களாக இருக்கலாம்னு கொடுத்திருந்தா கரெக்ட். பட் கிருஷ்ணரை பத்தி கொடுக்கல. சோ அப்ப 2 அப்படிங்கிறது தவறு. சிந்து மக்கள் நெருப்பு மற்றும் நீரை கடவுளாக வழிபட்டனர். இதுவும் சரியானது ஒன்று. ஏன்னா நம்ம 11th புக்ல கொடுத்திருக்காங்க, சிந்து மக்கள் வந்து தாய் தெய்வ வழிபாட்டை பின்பற்றி இருக்கலாம், இல்லது மர வழிபாடா இருக்கலாம், இல்லைன்னா விலங்கு வழிபாடா இருக்கலாம், நீர் வழிபாடா இருக்கலாம், சூரிய வழிபாடா இருக்கலாம். இது எல்லாமே வந்து இவங்க பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அங்க கிடைத்த முத்திரைகளை வைத்து அவங்க சொன்னாங்க. அடுத்தது, சிந்து மக்கள் முக்கிய கடவுள் பெண் தெய்வங்கள், தாய் வழிபாடு முறை இருந்துச்சு. சோ அப்ப 1, 3, 4 சரியானது. இதுல தவறு எது அப்படின்னா 2 மட்டும் தவறு. அப்ப ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட், பின்வருவற்றுள் சிந்து சமவெளி நாகரிகத்தின் துறைமுகம் எதுன்னு கேக்குறாங்க. துறைமுக நகரம். துறைமுகம் எங்க மட்டும்தான் இருந்துச்சு? லோத்தல். இந்த லோத்தல் பத்தி உங்களுக்கு 11th புக்ல கடைசியா கொடுத்திருப்பாங்க. அதாவது போர்ஷன்லாம் முடிஞ்சிருச்சு, முடிவுரையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் கடைசியா உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ஒரு பகுதி கொடுத்திருப்பாங்க. நம்ம எல்லாருமே என்ன பண்ணிடுவோம், அந்த லெசனை முடிச்சுட்டா அதுக்கப்புறம் பார்க்க மாட்டோம். பட் அந்த லெசன்லயே முடிவுரைக்கு அதுக்கடுத்து கொடுத்திருக்கக்கூடிய பாயிண்ட் தான் இது. இதுல பாருங்க, குஜராத்தில் உள்ள அகமதாபாத் மாவட்டத்தில், குஜராத்ல அகழ்வாராய்ச்சியின் போது SR ராவ் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்ட இடம்தான் லோத்தல். அப்ப யார் லோத்தலை கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா SR ராவ் அப்படிங்கிறவர் தான் கண்டுபிடிச்சிருப்பாரு. எப்ப கண்டுபிடிச்சாருன்னா 1954. இது உங்க புக்லெட்ல கொடுக்கல, பட் எக்ஸ்ட்ரா இதை படிச்சுக்கோங்க. இன்கேஸ் நீங்க குரூப் 2க்கு ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்ட். டிகிரி ஸ்டாண்டர்ட்னா 12th புக்கை தாண்டியும் கேட்பாங்க. அப்ப இதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், யார் கண்டுபிடிச்சாங்க அந்த இடத்த, எந்த வருஷம் கண்டுபிடிச்சாங்கிறது முக்கியம். ஓகேங்களா? சோ இப்ப SR ராவ் 1954 லோத்தலை கண்டுபிடிச்சிருப்பாரு. இது உலகில் மனிதனால் உருவாக்கப்பட்ட முதல் செயற்கை துறைமுகமும் ஆகும். அப்ப முதல் செயற்கை துறைமுகம் மனிதனால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான், லோத்தல் தான். அப்ப லோத்தல் எங்க இருக்கிறது? சிந்து சமவெளி நாகரிகத்துல இருக்கக்கூடிய துறைமுக நகரம் தானே. சோ அப்ப சிந்து சமவெளி நாகரிகத்தின் துறைமுக நகரம்னா லோத்தல். நெக்ஸ்ட், சிந்து நாகரிகத்தில் அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்ட இடங்கள் சரியான கால வரிசை எதுன்னு கேக்குறாங்க. சோ அப்ப முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட நகரம் என்ன? 1921 ஹரப்பா கண்டுபிடிக்கப்பட்டது. ஹரப்பாவை யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா தயாராம் ஷஹானி. ஷஹானின்றாங்க, ஷாக்னின்னு கொடுத்திருப்பாங்க. தமிழ்ல எழுதினீங்கன்னா ஷாக்னின்னு எழுதுவீங்க, இதுவே வடமொழியில் எழுதினீங்கன்னா ஷஹானி இப்படி எழுதுவீங்க. ஓகேங்களா? ஷஹானி. அடுத்தது 1922 மொஹஞ்சதாரோவை கண்டுபிடிக்கிறாங்க. மொஹஞ்சதாரோல யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா RD பானர்ஜி அப்படிங்கிறவரு கண்டுபிடிச்சிருப்பாரு. ஓகேங்களா? பானர்ஜி. அதுக்கடுத்தது 1931 சான்ஹுதாரோவை கண்டுபிடிச்சிருப்பாங்க. சான்ஹுதாரோவை யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா NG மஜும்தார் அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்சிருப்பாரு. சோ மஜும்தார். அடுத்தது 1954 லோத்தல் கண்டுபிடிக்கப்பட்டது. லோத்தல் யார் கண்டுபிடிச்சாங்கன்னு இப்பதான் பார்த்தோம், 11th புக்ல கொடுத்திருக்காங்க. யாரு? SR ராவ்.
சோ இதுல இந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு புக்லெட்ல கொடுத்திருக்க மாட்டாங்க. இதுவும் இதுவும் உங்களுக்கு புக்லெட்ல கொடுத்திருக்க மாட்டாங்க. பட் டிகிரி ஸ்டாண்டர்ட்ல உங்களுக்கு இம்பார்ட்டண்டா இது தெரிஞ்சிருக்கணும். அப்போ எது முதல்ல கண்டுபிடிக்கப்பட்டது? ஹரப்பா. அதனாலதான் சிந்து சமவெளி நாகரிகத்தை என்னன்னு சொல்லுவாங்க? ஹரப்பா நாகரிகம்னே கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? சோ அப்ப முதல்ல கண்டுபிடிக்கப்பட்டது ஹரப்பா. அப்ப 3 ஃபர்ஸ்ட் வரணும். அதுக்கு அடுத்தது 1922 மொஹஞ்சதாரோ. அப்ப 1, இதுக்கு அடுத்து 1. அதுக்கு அடுத்தது சான்குதாரோ. சான்குதாரோங்கிறது 2வதா கொடுத்திருக்காங்க. லோத்தல் 4வதா கொடுத்திருக்காங்க. அப்ப 3, 1, 2, 4ங்கிற வரிசை தான் சரியான விடை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். காளிபங்கன் எந்த ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது? எந்த ஆற்றங்கரை அப்படின்னு பாத்தீங்கன்னா காகர் நதிக்கரையில ராஜஸ்தான்ல அமைஞ்சிருக்கக்கூடியதுதான் இந்த காளிபங்கன். இதுவுமே அப்படிதான். இதுவுமே உங்களுக்கு 11th ஸ்டாண்டர்ட்ல கொடுத்திருக்காங்க. இந்த உங்களுக்கு தெரியுமா பகுதி முடிவுரைக்கு அப்புறம் தான் கொடுத்திருப்பாங்க. லெசன் முடிச்சுட்டு லாஸ்டா தான் கீழே கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? சோ அப்ப இதுல இருக்கக்கூடிய மத்த விஷயங்களையும் நீங்க பார்க்கணும். ஹரப்பா எந்த நதிக்கரையோரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராவி நதிக்கரையோரம், மேற்கு வங்காளம், இப்ப இருக்கக்கூடிய பாகிஸ்தான். ஓகேங்களா? தெற்கு பஞ்சாப்னு சொல்லுவாங்க. சோ அடுத்தது மொஹஞ்சதாரோ அப்படிங்கிறது சிந்து நதிக்கரையோரம், மேற்கு பஞ்சாப், தற்போது பாகிஸ்தான். ரூபார் அப்படிங்கறது எங்க கண்டுபிடிச்சாங்கன்னா சட்லஜ் நதியோரம், இப்போ நம்ம பஞ்சாப்ல. அடுத்தது லோத்தல் சட்லஜ் நதியோரம் குஜராத்ல. காளிபங்கன் காகர் நதிக்கரையோரம் ராஜஸ்தான். சாகுந்தரோ சாகுந்தரோ வந்து சரஸ்வதி நதிக்கரையோரம். சா ஞாபகம் வச்சுக்கோங்க. சாகுந்தரோ சரஸ்வதி நதி ராஜஸ்தான். தோல்வீரா குஜராத் மாவட்டம், கபீர் மாவட்டம். இது எந்த ஒரு ஆற்றங்கரையும் இல்ல. கோட்டுஜி சிந்து மாகாணம், பனவாலி ஹரியானா, சுர்கோட்டாவும் எங்க குஜராத். சோ இவ்வளவுதான். சோ இது எல்லாமே எந்த நதிக்கரையோரம் அப்படிங்கறத பாத்துக்கோங்க. ஹரப்பாங்கிறது ராவி நதிக்கரையோரம் இருக்கும். மொஹஞ்சதாரோ இங்க மேப்ல பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் ஒரு மேப் காட்டணும்ல. சோ இந்த மேப்ல பாருங்க, ஹரப்பா அப்படிங்கிறது ராவி, இது இங்க இருந்து வருது ராவி நதிக்கரையோரம். மொஹஞ்சதாரோங்கிறது சிந்து நதிக்கரையோரம். சிந்து நதியோட துணையாறுகள் தான் இந்த ராவி, சட்லஜ் இது எல்லாமே. ஓகேங்களா? சோ அப்ப ரூபாருங்கிறது சட்லஜ் நதி. அடுத்தது லோத்தல் சட்லஜ் நதி. காளிபங்கன் மட்டும் காகர் நதி. காளிபங்கன் காக்கா சா அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சோ சிம்பிள். நெக்ஸ்ட் ஒன். ஆப்கானிஸ்தானுடனான வர்த்தகத்தின் மிக முக்கிய ஆதாரமாக தொலைவில் உள்ள ஹரப்பன் புறக்காவல் நிலையமாக இருப்பது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்கானிஸ்தான்ல தான், அதாவது சிந்து சமவெளி நாகரிகத்தோடைய வடக்கு எல்லை அப்படின்னாலே நம்ம எதை சொல்லுவோம்? ஆப்கானிஸ்தானோட ஷார்டுகைன்னு சொல்லுவோமா? சோ அப்ப அவங்க புறக்காவல் நிலையமாக இருப்பது. லாஸ்ட் பாயிண்ட் என்னன்னு கேக்குறாங்க. ட்ரேடிங் பாயிண்ட் லாஸ்ட் இது என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷார்டுகை. ஷார்டுகைக்கு மேல அவங்க இது பண்ணல. ஓகேங்களா? சோ ஆன்சர் ஷார்டுகை. நெக்ஸ்ட், யாருடைய வழிகாட்டுதலின்படி மொஹஞ்சதாரோ மற்றும் ஹரப்பாவில் அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்டது அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இதுல ஆக்சுவலி என்ன நடக்கும்னா 1826ல யார் வருவா? சார்லஸ் மேஷன் அப்படிங்கிறவரு ஹரப்பாக்கு வருவாரு. அதுக்கடுத்து 1831ல ஹம்ப்ரிக்கு அலெக்சாண்டர் ஃபர்ன்ஸ் அப்படிங்கிறவர் வருவாரு. அதுக்கடுத்து 1853, 56, அடுத்தது 75 வரைக்கும் வரவர் யாருன்னா அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் அப்படிங்கிறவர் வருவாரு. சோ இவரெல்லாம் வந்துட்டு, இவங்க எல்லாமே வந்துட்டு பாத்துட்டு போயிடுவாங்க. பட் அந்த பிளேஸோட முக்கியத்துவத்தை பத்தி இவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. ஆனா இவங்க சர்ஜான் மார்ஷல் தான் இவர் இயக்குனரா பதவியேற்றதுக்கு அப்புறமா இவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா இந்த நாகரிகத்துடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து இங்க ஆய்வு செய்யணும் அப்படின்னு சொன்னது யாருன்னா சர்ஜான் மார்ஷல் தான். சோ அப்ப இவரு இந்திய தொல்லியல் துறையில இயக்குனரா பொறுப்பேற்ற நிகழ்வு இந்திய வரலாற்றுல ஒரு திருப்பு முனையா, நம்மளுக்கு முன்னாடி ஒரு நம்ம பண்பாட்டுக்கு முன்னோடி யார் அப்படிங்கறது நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னா இவருடைய முயற்சியினாலதான். சோ அப்ப இவருதான் வந்து முதல்ல சொல்லிருப்பாரு இங்க வந்து அகழ்வாராய்ச்சி செய்யணும் அப்படின்னுட்டு. சோ அப்ப யாருன்னு பாத்தீங்கன்னா சர்ஜான் மார்ஷல். இவர் என்னவா இருந்திருக்காரு? ASIயோட ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவுடைய தொல்லியல் துறையுடைய இயக்குனரா இருந்திருக்காரு. சோ இதையும் நீங்க பாத்துக்கோங்க. இதுவும் இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு கொஸ்டின் பார்த்தோம், இயக்குனர் யார் அப்படின்னுட்டு. ஓகேங்களா? நெக்ஸ்ட், ஹரப்பன் நாகரிகத்தின் தடயங்களை முதலில் கண்டறிந்தவர் யாருன்னு கேட்பாங்க. அப்போ யாரும் போயிட்டு சர்ஜான் மார்ஷல்னு போட்டுறாதீங்க. ஏன்னா இங்கேயே புக்லயே உங்களுக்கு தெளிவா கொடுத்திருப்பாங்க. லாகூரிலிருந்து முல்தானுக்கு ரயில் பாதை அமைப்பதற்காக ஹரப்பா அழிக்கப்பட்டது. 1856ல ஹரப்பா அழிக்கப்பட்டிருக்கும்.
எதுக்காக அப்படின்னா லாகூர் டு கராச்சி ரயில் பாதை அமைக்கிறதுக்காக அந்த இங்க இருந்து அந்த செங்கற்கள் அது எல்லாமே வந்து ரயில் பாதையில போடக்கூடிய கற்களா வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. அதோட முக்கியத்துவம் தெரியாம. இந்திய தொல்லியல் அளவீட்டு துறையின் முதல் அளவையாளரான அலெக்சாண்டர் கன்னிங்ஹாமுக்கு ஒரு முத்திரை கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல. சோ இதுதான் முதல்ல கண்டெடுக்கப்பட்ட முத்திரை. அப்போ இந்திய ஹரப்பா நாகரிகத்துடைய தடயங்கள்ல முதல்ல யாரு எடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் தான் எடுத்திருக்காங்க. மறந்துடாதீங்க. தொல்லியல் துறை யார் ஆய்வு செய்ய இது பண்ணாங்க அப்படின்னா தொல்லியல் துறையோட இயக்குனரா இருந்தா சர் ஜான் மார்ஷல். ஆனா யாருக்கு முதல்ல தடயம் கிடைச்சிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு முத்திரைய முதல்ல யார் எடுக்கிறாங்கன்னா அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் தான் எடுக்கிறாரு. இவர் யார் அப்படின்னா இந்திய தொல்லியல் துறையில இருக்கக்கூடிய முதல் அளவையாளர். ஓகேங்களா? சோ அளவையாளர் இதே மாதிரி இது கேட்பாங்க, யாருடைய உதவியின் மூலமா வந்து இந்திய தொல்லியல் துறை உருவாக்கப்பட்டதுன்னு. சோ அதுவும் இந்த அலெக்சாண்டர் கன்னிங்ஹாமுடைய உதவியினாலதான் இந்திய தொல்லியல் துறை 1861 ஆரம்பிச்சிருப்பாங்க. சோ இதுவும் இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட், ஹரப்பா நாகரிகத்தில் பயன்படுத்தப்படாத உலோகம் எது? ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் ஹரப்பால 2 விஷயம்தான் வந்து இல்லை அப்படின்னு படிச்சிருப்போம். ஒண்ணு உலோகம், இன்னொன்னு விலங்கு. எந்த உலோகம் பயன்படுத்தவில்லை அப்படின்னா இரும்பு பற்றி அவர்களுக்கு தெரியாது. அது வந்து உங்களுக்கு 11th புக் எல்லா புக்லயுமே கொடுத்திருக்காங்க உங்களுக்கு. ஹரப்பா மக்கள் இரும்பை அறிந்திருக்கவில்லை அப்படின்னு தெளிவா கொடுத்திருக்காங்க பாருங்க நீங்க. சோ நெக்ஸ்ட், குதிரையுடைய பயணம் அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவங்களுடைய முத்திரைகள்ல குதிரையை பார்க்கவே இல்லை இவங்க. அதனால இவங்களுக்கு குதிரையோட பயணம் தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், சிந்து சமவெளி நாகரிகம் தொடர்பாக எது தவறான பொருத்தம்னு கேக்குறாங்க. அதாவது இங்க கொடுத்திருக்காங்க, ஒரு பொருத்துக கொடுத்திருக்காங்க. இதுல அவங்களே பொருத்திட்டாங்க. இதுல ஒரே ஒரு இது மட்டும் தவறானது. அது எதுன்னு கேக்குறாங்க. சங்கு நாகேஸ்வர் சரியானது. வைடூரியம் ஷார்டுகை அதுவும் சரியானது. கார்னலியன் அப்படிங்கிறது ஓமன் சொல்லியிருக்காங்க. கார்னலியன் ஆக்சுவலா குஜராத்ல இருக்கக்கூடிய லோத்தல்ல தான் வந்து இந்த கார்னலியன் மணி, சிவப்பு நிற கற்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த கார்னலியன். சோ இது எங்க கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கிய மையமா இருந்தது லோத்தல் தான், ஓமன் கிடையாது. சோ அப்ப தேர்ட் ஒன் தான் ராங். அப்ப 3 மட்டும் தவறானது. அப்படின்னா ஸ்ட்ரீட் ஐட் எங்கன்னா ராஜஸ்தான். இதுக்கான டேபிள் பாருங்க, புக்லெட்ல உங்களுக்கு இப்படிதான் கொடுத்திருப்பாங்க. சங்கு நாகேஸ்வர் பாலக்கோட், வைடூரியம் ஷார்டுகை, கார்னலியன் லோத்தல், ஸ்ட்ரீட் ஐட் தெற்கு ராஜஸ்தான், செம்பு ராஜஸ்தான் மற்றும் ஓமன். இது உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்க ஒரு இது சொன்னோம். நாகேஸ்வர்னு இருக்கா, அப்ப நாகப்பாம்புக்கு ஒத்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, பால் ஊத்தி சங்கு ஊதிடுவாங்க. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னோம். சோ அப்ப பால் ஊத்தி, அப்ப பால்னா பாலக்கோடு, சங்குனா சங்குதுறதுன்னா சங்கு. அப்ப சங்கு எங்க இருக்கும், நாகேஸ்வர் பாலக்கோட்ல இருக்கும். வைடூரியம் அப்படின்னா என்ன சொல்றது, ஒரு விலை உயர்ந்த காஸ்ட் வந்து ஹையா இருக்கக்கூடிய ஒரு இது. சோ அப்ப ஷார்டு ஹை, அப்ப ஹையா இருக்கு. ஷார்டு ஹை அப்படிங்கும் போது வைடூரியம் ஹையா இருக்கக்கூடியது. கார்னலியன் லோத்தல். ஸ்ட்ரீட் ஐட்டுங்கிறது ராஜஸ்தான்ல மட்டும். ஆனா செம்பு எங்க வேற ஒரு நாகரிகத்துல கூட செம்பு கிடைச்சிருக்கு அப்படின்னா ராஜஸ்தான் ஓமன்ல வந்து செம்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட், இதுவும் ஒரு பொறுத்துக்கதான். சிந்து நாகரிகத்தின் அமைவிடத்தையும் குடியிருப்புகளையும் பொறுத்துக அப்படின்றாங்க. அப்ப எந்த பகுதியில எது எல்லையா இருந்திருக்கு அப்படின்ட்டு. மேற்கு பகுதி அப்படிங்கிறது சட்கா ஜென்டா அப்படிங்கிறது. அடுத்தது வடக்கு பகுதி என்னது, ஆப்கானிஸ்தான். இது வந்து என்னன்னா ஈரான் பாகிஸ்தான் பகுதியில இருக்கக்கூடியதுதான் சட்கா ஜென்டர் குடியிருப்பு அப்படிங்கிறது. ஓகேங்களா? அடுத்தது வடக்கு பகுதியோடைய வட எல்லை என்னது, ஆப்கானிஸ்தான். ஆப்கானிஸ்தான்ல என்னது, ஷார்டுகை. ஆப்கானிஸ்தான்னா ஷார்டுகை ஹையா இருக்கு, உயரத்துல இருக்கு. அப்ப மேல வடக்கு பகுதியில உயரத்துல இருக்கிறது ஷார்டுகை. அதுக்கும் ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படி தெற்கு பகுதியில இருக்கிறது தைமதாபாத், மகாராஷ்டிரால இருக்கும் தைமதாபாத். அடுத்தது கிழக்கு பகுதி ஆலம்கிர்பூர், உத்தரப்பிரதேஷ். ஓகேங்களா? அப்ப டிக்கு 1 வரணும், ஏக்கு என்ன வரணும், 4 வரணும். ஏக்கு 4 வருது, 2 ஆப்ஷன் இருக்கு. அடுத்து பாருங்க, வடக்கு ஷார்டுகை 3 வருது. அப்ப ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். 4 இதுக்கு, 4 இதுக்கு, 3 தெற்குக்கு என்னது தைமதாபாத், 2 கிழக்கு வந்து 1, 4 3 2 1 தான். இதையும் உங்களுக்கு புக்ல தெளிவா கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, மேற்கில் பாகிஸ்தான் ஈரான் எல்லையில் அமைந்துள்ள சட்கா ஜென்டா குடியிருப்புகள், வடக்கில் ஷார்டுகைங்கிறது ஆப்கானிஸ்தான், கிழக்கில் ஆலம்கிர்பூர் உத்தரப்பிரதேசம், தெற்கில் தைமதாபாத் மகாராஷ்டிரா. சோ இது முக்கியமா கொடுத்திருக்காங்க. இதை நீங்க பாத்துருக்கணும். ஓகேங்களா? இதுல இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னு கேட்பாங்கன்னா,
இந்தியாவிலையும் பாகிஸ்தான்லயும் இந்த சிந்து சமவெளி நாகரிகம் இருக்கக்கூடிய பரப்பளவு எவ்வளவுன்னு கேட்பாங்க. இது 1.5 மில்லியன் சதுர கிலோமீட்டர். உங்களுக்கு 6th ஸ்டாண்டர்ட்ல 13 லட்சம் சதுர கிலோமீட்டர்னு கொடுத்திருப்பாங்க. 13 லட்சமும் 1.3 மில்லியனும் சேம் தான். ஏன்னா 1 லட்சம் அப்படிங்கிறது 1 மில்லியன் அப்படிங்கிறது 10 லட்சம். அப்போ 13 10ஆல வகுத்தா என்ன வரும்? 1.3. அப்போ 1.3 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. பட் ஒன் மோர் திங் என்னன்னா 1.3 இருந்தாலும் கரெக்ட் தான், 1.5 இருந்தாலும் கரெக்ட் தான். நீங்க இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான் கொடுத்திருப்பாங்க, அதை பிக் பண்ணிடுங்க. இல்ல ரெண்டுமே கொடுத்திருக்காங்கன்னா ஏதாவது ஒண்ணு பிக் பண்ணிடுங்க. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரிதான் நம்ம சேலஞ்ச்ல போட்டு வாங்கிட முடியாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதுல இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பாருங்க, ஹைலைட் பண்ணிருக்கோம். இதன் மைய பகுதிகள் பாகிஸ்தானிலும் இந்தியாவில் குஜராத், ராஜஸ்தான், ஹரியானா ஆகிய மாநிலங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நம்ம ஆல்ரெடி இந்த கிளாஸ் எடுக்கும் போதே சொல்லியிருக்கோம், மேப் காட்டி சொல்லியிருக்கோம். அதாவது என்ன சொல்லியிருக்கோம்னா, சிந்து சமவெளி நாகரிகத்துடைய மைய பகுதி என்ன அப்படின்னு கேட்டா இந்த குஜராத், ராஜஸ்தான், ஹரியானா பகுதி இந்தியாவில இருக்கக்கூடியது. அப்புறம் பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய பகுதிகள் தான் வந்து மைய பகுதிகள், சென்டரா இருக்கக்கூடியது இது அப்படின்னு சொல்லி மேப்ல பார்த்திருப்போம். நெக்ஸ்ட் ஹரப்பா மக்களுக்கு முக்கிய வாழ்வாதாரமாக வழிமுறையாக இருந்தது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஹரப்பா மக்கள் நிலையாக வாழ்வதற்கு வேளாண்மை முக்கிய ஆதாரமாக இருந்திருக்கு. அப்போ வேளாண்மை தான் இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, முதன்மை தொழில் என்ன அப்படிங்கிறது தெரியல அப்படின்னு சொல்லி ஒரு புக்ல கொடுத்திருப்பான். பட் இதுவே 11th ஸ்டாண்டர்ட்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா முதன்மை தொழில் வந்து வேளாண்மைன்னு கொடுத்திருப்பாங்க. நீங்க குரூப் 2 எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்க, குரூப் 2 எக்ஸாம்க்கு போயிருக்கீங்க அப்படின்னா முதன்மை தொழில் கேட்டிருக்காங்க அப்படின்னா நீங்க வேளாண்மை இருந்தா பிக் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி சேலஞ்ச்ல வந்து இதை வாங்கிட முடியும். ஓகேங்களா? சோ அப்ப முதன்மை தொழில் அப்படின்னா வேளாண்மை. பட் ஆனா இவங்களுடைய முதன்மை தொழில் இதுதான் அப்படிங்கிறதுக்கான சான்றுகள் இதுவரைக்கும் நம்மளுக்கு கிடைக்கல. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சிந்து சமவெளி நாகரிகத்தின் வடக்கோர குடியிருப்பு. வடக்கோரனா என்னது? ஆப்கானிஸ்தான். ஆப்கானிஸ்தானோட எல்லை என்ன? ஷார்டுகை. அவ்வளவுதான். இங்க இருக்கு பாருங்க. சோ இத பத்திய கொஸ்டின்ஸ் அடிக்கடி கேட்டுட்டு இருக்காங்க, இந்த எல்லைகள் குறித்த கேள்விகள். அடுத்தது பொருந்தாததை தேர்ந்தெடுக்க. சிந்து சமவெளி மக்கள் இரும்பு மற்றும் குதிரைகளை அறிந்திருக்கவில்லை. ஆம், இவங்களுக்கு இது தெரியாது. அப்ப இது சரி. அடுத்தது சிந்து சமவெளி மக்கள் ஆபரணம் செய்ய சிவப்பு நிற மணிக்கற்களை பயன்படுத்தினார்கள். நம்ம ஆல்ரெடி சொன்னோம், இந்த சிவப்பு நிற மணிக்கற்கள்னு கொடுக்காம சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க, கார்னிலியன்னு கொடுத்துருவாங்கன்னுட்டு. இதையும் நம்ம பார்த்திருக்க சொன்னோம். அப்ப கார்னிலியன் என்ன? சிவப்பு நிற மணிக்கற்களை அவங்க பயன்படுத்திருக்காங்க ஆபரணம் செய்ய. எஸ், கரெக்ட். பொதுவாக பட்டு ஆடைகளே சிந்து சமவெளி கலாச்சாரத்தில் பயன்பாட்டில் இருந்தன. ஆனா மக்கள் என்னென்ன ஆடைகள் உடுத்திருந்தாங்க? பருத்தி, பட்டு, நார்பட்டு எல்லாம் தான் உடுத்திருந்தாங்களே தவிர பட்டாடைகள் மட்டுமே வந்து அவங்க இது பண்ணல. ஓகேங்களா? அடுத்தது சிந்து சமவெளி ஆண் பெண் இருபாலரும் ஆபரணங்கள் விரும்பி அணிந்திருந்திருக்காங்க அப்படின்னாங்க. ஆமா, இவங்க 2 பேருமே வந்து இருபாலருமே வந்து என்ன பண்ணிருப்பாங்க? ஆபரணங்களை அணிஞ்சிருக்காங்க. இதுக்கு வந்து அங்க கிடைத்த ஒரு சில முத்திரைகள், சிலைகள், இந்த சுடுமண் பொம்மைகள்ல இருந்து நம்ம தெரியப்படுத்துறோம். அப்போ எது பொருந்தாதது அப்படின்னா இந்த 3rd பாயிண்ட் தான். ஏன்னா பட்டு ஆடைகளை கலாச்சார பயன்பாட்டுல இருந்திருக்கு அப்படின்றாங்க. அவங்க கலாச்சாரத்துல என்னென்ன இருக்கு? பருத்தி, பட்டு, நார் எல்லாமே இருந்திருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், சிந்து சமவெளி நாகரிகத்தின் தலங்களையும் அதன் இருப்பிடத்துடன் சரியாக பொருத்துக அப்படின்றாங்க. சோ அப்ப எந்தெந்த பிளேஸ், எந்தெந்த, அதாவது ஹரப்பா, மொஹஞ்சதாரோ, காலிபங்கன், லோத்தல் தான் வந்து என்னது முக்கியமான ஹரப்பன் சிட்டிஸ் அப்படின்னு பார்த்தோம். சோ இது எங்கெங்க இருக்கு இப்போ இருக்கக்கூடியதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹரப்பா எங்க இருக்கு? பஞ்சாப். அதாவது பஞ்சாப்னா பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய பஞ்சாப். ஓகேங்களா? ஹரப்பா பஞ்சாப். அப்ப ஏக்கு 3 வரணும். நெக்ஸ்ட் மொஹஞ்சதாரோ. மொஹஞ்சதாரோங்கிறது சிந்து மாகாணம்னு பார்த்திருக்கோம். அப்போ மொஹஞ்சதாரோக்கு 1 3 1. அடுத்து காலிபங்கன். காலிபங்கன் எங்க இருக்கு? காலிபங்கன் ராஜஸ்தான்ல இருக்கும். சோ அப்ப சிக்கு 4. லோத்தல் நம்மளுக்கு தெரியும் எங்க குஜராத்ல இருக்கு அப்படின்னுட்டு. சோ அப்ப 2 3 1 4 2ங்கிறது கரெக்டான ஆன்சர். அப்ப ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். இதுவும் உங்களுக்கு புக்லெட்ல கொடுத்திருக்காங்க. ஹரப்பா பஞ்சாப் பாகிஸ்தான், மொஹஞ்சதாரோ சிந்து மாகாணம் பாகிஸ்தான், தோல்விரோ, லோத்தல், சுர்கோட்டா இதெல்லாமே குஜராத், காலிபங்கன் ராஜஸ்தான், பனவாலி, ராகிகர்கி ஹரியானா. ஓகேங்களா? இதுல ராகிகர்கிய பத்தி ஒரு முக்கியமான விஷயம் படிச்சிருக்கோம். என்னன்னு சொல்லுங்க பாக்கலாம் யாராவது. ஹரப்பால இருக்கக்கூடிய ஒரு தானிய களஞ்சியம், தானியங்கள் சேமிக்கக்கூடிய அந்த தானிய களஞ்சியம் இருக்கக்கூடிய இது எங்க கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னா இந்த ஹரியானா மாவட்டத்துல இருக்கக்கூடிய ராகிகர்கில இருந்து தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அடுத்தது
இது வந்து இன்னொரு விஷயமும் இதுல சொல்லியிருப்பாங்க. இது எந்த காலத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்லி, முதிர்ச்சி அடைந்த ஹரப்பாவை சேர்ந்தது அப்படின்னு படிச்சிருக்கோம். சோ ஹரப்பாவை 3 காலங்களா பிரிச்சிருப்பாங்க. தொடக்க கால ஹரப்பா, முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா, அதுக்கு அடுத்தது என்ன பிற்கால ஹரப்பா அப்படின்னு பிரிச்சிருப்பாங்க. சோ அதுக்கான டியூரேஷன்ஸும் இருக்கு. இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். நீங்க புக்லெட்ல படிச்சிருங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின். எந்த மரம் படைப்பு மற்றும் அறிவின் மரமாக சிந்து சமவெளி நாகரிக காலத்தில் கருதப்பட்டது அப்படின்றாங்க. படைப்புனா என்ன? அதாவது ஒரு விஷயத்த உருவாக்கக்கூடிய கடவுளா நம்ம நினைக்கிறது. அப்ப கடவுளா சமவெளி மக்கள் எந்த மரத்தை இது பண்ணாங்க? அரச மரம். சோ அப்ப ஆன்சர் என்னன்னா அரச மரம். ஓகேங்களா? சோ இவ்வளவுதான். இந்த 30 கொஸ்டின்ஸ் நம்ம ஒரு 30 கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம் இந்த வீடியோல. ரிமைனிங் கொஸ்டின்ஸை இன்னொரு வீடியோல நம்ம பார்க்கலாம். அண்ட் இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்? நம்ம இங்க பார்த்த எல்லா விஷயங்களுமே பாருங்க. இங்கேயா இருக்கட்டும். சோ எல்லாமே பாருங்க. ஒரு புக்லெட் கட்டிங்ஸ் இருக்கா இங்க உங்களுக்கு? சோ அப்போ உங்களுக்கு எல்லா கொஸ்டினுமே அதாவது 99% ஆஃப் கொஸ்டின்ஸ் எங்க இருந்து தான் கேட்டிருக்காங்கன்னா நம்ம 6th இருந்து 12th ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் புக்ல இருந்து தான் கேட்டிருக்காங்க. சோ நீங்க ஃபர்ஸ்ட் படிக்க வேண்டியது அப்படின்னா இந்த ஸ்கூல் புக்ஸ் அதாவது 6th இருந்து 12th வரைக்கும் கொடுத்திருக்க சிலபஸ்ல எங்கெங்கெல்லாம் கவர் ஆகுது அப்படின்னு பார்த்து படிங்க. அதுக்கப்புறமா நீங்க குரூப் 2 குரூப் 1 ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா டிகிரி ஸ்டாண்டர்ட்ல நம்ம பார்க்கணும். அப்ப டிகிரி ஸ்டாண்டர்ட் அப்படின்னா ஸ்கூல் புக்கை தாண்டி படிக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஸ்கூல் புக்கை முடிச்சிருங்க. முடிச்சிட்டு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குல்ல, எஸ்ஆர் ராவ் கண்டுபிடிச்சாருன்னு தெரியும். எந்த இயர்னு கேட்பாங்க. அப்ப இயர் என்ன அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடியது. இதெல்லாமே நீங்க வெளியில வந்து படிக்கணும். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் ஸ்கூல் புக்கை முடிச்சிருங்க. உங்களுக்கு சிந்து சமவெளி நாகரிகம் புக்ல எங்கெங்க கவர் ஆகுது நம்ம போட்டிருக்கோம். 6th 9th 11th ஹிஸ்டரி 11th எத்திக்ஸ். சோ எல்லாத்துலயுமே கவர் ஆகுது. சோ இந்த 4 பார்ட்டுமே புக்லெட்டை வச்சு உங்களுக்கு ஒரு வீடியோவா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். ஒரு ஸ்டோரி மாதிரி உங்களுக்கு வந்து கொடுத்திருக்கோம். அண்ட் அந்த ஸ்டோரி அந்த புக்லெட்கான பிடிஎஃப்மே வந்து நம்மளோட டெலிகிராம் சேனல் நேம் வந்து பி எ புக் அப்படிங்கிற டெலிகிராம் சேனல்ல உங்களுக்கு அப்லோட் பண்ணிருக்கோம். உங்களுக்கு கிட்ட புக் இல்லையா, இல்ல ஹைலைட் பண்ண பாயிண்டோட எனக்கு வந்து இந்த நோட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க இந்த புக்லெட்டோட கட்டிங் வந்து உங்களுக்கு டெலிகிராம் சேனல் இருக்கு. டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணி அதுல இருக்கக்கூடிய அப்லோட்ஸை டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? இன்கேஸ் உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க அதை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லலாம். உங்களுடைய டவுட்ஸ்க்கான எக்ஸ்பிளனேஷன் கண்டிப்பா நெக்ஸ்ட் வீடியோல வரும். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க மறக்காம. வேற ஏதாவது டாபிக்ஸ் உங்களுக்கு போடணும் அப்படின்னாலும் நீங்க எங்களுக்கு கமெண்ட் மூலியமா சொல்லலாம். அண்ட் நம்ம ஆல்ரெடி ஆப்டிடியூடும் பார்த்துட்டு இருக்கோம். ஹிஸ்டரிக்கான லெசன்ஸுமே போயிட்டு இருக்கு சேனல்ல. தென் ஜியாகிரபியும் மேப் வச்சு மேப் ரீடிங் மூலியமா நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். நீங்க பார்க்கல அப்படின்னா நம்மளோட சேனல்ல ஜியாகிரபி பிளேலிஸ்ட்ல ஜியாகிரபி வீடியோஸும் ஹிஸ்டரி பிளேலிஸ்ட்ல ஹிஸ்டரி வீடியோஸும் இருக்கு. செக் பண்ணிக்கோங்க. அண்ட் சிந்து சமவெளி நாகரிகம் இந்த புக்லெட் கவர் பண்ணிருக்கோம் இல்ல, இதுக்கான வீடியோ லிங்க் நம்மளோட இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். நீங்க பார்க்கல அப்படின்னா அந்த ஸ்டோரி எப்படி என்ன அப்படிங்கறத ஒன்ஸ் பாத்துடுங்க. நீங்க உட்கார்ந்து ரீட் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. இந்த 4 வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் 6th ஸ்டாண்டர்ட் பார்க்கும்போது உங்களுக்கு 80% கம்ப்ளீட் ஆயிடும். நெக்ஸ்ட் 11th எத்திக்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 99% பக்கம் வந்துடும். 1 or 2 பாயிண்ட்ஸ் தான் வந்து 9th ஹிஸ்டரியிலேயே இருக்க போறது. ஸோ இந்த 4 வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு கிளியரா மைண்ட்ல வந்து ரெஜிஸ்டர் ஆயிடும். இந்த பாயிண்ட் இங்க இருக்கு, இந்த பாயிண்ட் இங்க இருக்கு அப்படின்னுட்டு. நம்ம ஸ்டோரியா சொல்லி என்ன பண்ணல, எழுத மட்டும் செய்யல, புக்ல காட்டுறோம் எந்த பாயிண்ட்ல இருக்கு அப்படின்னு. ஒரே விஷயத்த நம்ம திரும்ப திரும்ப பார்த்தா நம்மளுக்கு என்ன ஆகும்? மைண்ட்ல கண்டிப்பா ரெஜிஸ்டர் ஆகும். சோ அதனால நீங்க புக் ரீடிங் பண்றதும் இந்த வீடியோ பாக்குறதும் சேம் தான். இல்ல எனக்கு ஒரு ஒன்ஸ் பாக்கணுமா, பாருங்க வீடியோ முடிச்சுட்டு இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி ஒன்ஸ் நீங்க ஹைலைட்டட் பாயிண்ட்ஸை பாத்துட்டீங்கன்னா முடிஞ்சு, அவ்வளவுதான். நீங்க மறுபடியும் இதை உட்காந்து நிறைய டைம் படிக்கணும், மக்கப் பண்ணவே பண்ணாதீங்க. சோ ஒரு ஸ்டோரி மாதிரி, ஹிஸ்டரியா இருந்தா ஒரு ஸ்டோரி மாதிரி பாருங்க, ஜியாகிரபியா இருந்தா மேப்பிங் எந்தெந்த பிளேஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி மேப் ரீடிங் பண்ணுங்க. உங்களுக்கு ஈஸியா எல்லா லெசனுமே ஈஸியா புரிஞ்சிடும். ஓகேங்களா? சோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.